السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث: إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 13ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்யும் நல் வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் இறந்து போனால் 3 காரியங்களை தவிர மற்றவைகள் எல்லாம் அவனை விட்டு துண்டித்துவிடும். அவனுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போகும். சேர்த்த சொத்துக்கள், சேர்த்த பெயரும் புகழும், இவைகள் எதுவும் மரணத்திற்கு பிறகு அவனோடு சேர்ந்து வராது. ஆனால் 3 விஷயங்கள் மறுமை வரை அவனை பின்தொடரும். அந்த 3ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியா. தொடர்படியாக அவனுக்கு வந்து சேருகிற சதகாக்கள். அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அல்லது அவனை கொண்டு பிரயோஜனம் அடைந்த கல்வி. இவனால் யாரெல்லாம் அந்த கல்வியை கொண்டு பிரயோஜனம் அடைந்தார்களோ அந்த கல்வி இவனுக்கு கியாமத் வரைக்கும், அவர்கள் பயன்படுகும் வரை இவனுக்கு அதனுடைய நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அல்லது இவனுக்காக துஆ செய்கிற குழந்தை. மூத்தான உடனே கொண்டு போய் அடக்கிட்டு அதோட முடிஞ்சு போச்சு, எனக்கு அத்தாக்கு சம்பந்தம் போற பிள்ளை இல்லை, அத்தாவை நினைச்சு அம்மாவை நினைச்சு அவங்களுக்காக இருக்கிற காலமெல்லாம் துஆ செய்கிற குழந்தை. இந்த 3 தான் நீங்கள் இறந்தாலும் உங்களோடு வரக்கூடியது என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை நம்முடைய ஈமானுடைய அசைக்க முடியாத ஒரு பகுதி
இந்த உலகத்தோடு நம்முடைய காரியங்கள் முடிந்துவிடப் போவதில்லை. நாளை மறுமையிலும் நமக்கு நம்முடைய விஷயங்கள் தொடரும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கை மிக அற்பமானது, சில வருடங்களுக்குண்டானது. ஆனால் மறுமை என்பது நிரந்தரமான வாழ்வுக்குரியது. இத்தனை வருஷம்தான் என்கிற நிலைதான் கிடையாது. முழுக்க முழுக்க நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை. எனவே நாம் வாழ்வதெல்லாம், இஸ்லாமியர்கள் வாழ்வதெல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்ல, நாளை மறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்குண்டான முன் தயாரிப்புக்காக வேண்டித்தான் இந்த உலகத்துல வாழ்வோம். இந்த உலகத்தில் சம்பாதிப்பது, இந்த உலகத்தில் சாப்பிடுவது, இந்த உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பது, இவைகள் எல்லாமே கொஞ்ச காலத்துக்குண்டான விஷயங்கள். மறுமை என்பதுதான் நமக்கு நிரந்தரமானது. நிரந்தரமான மறுமைக்கு நாம் என்ன சேர்த்து வைக்க போகிறோம் என்பதற்குத்தான் இந்த 40, 50, 60 ஆண்டு கால இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்குண்டான ஒரு சோதனை களம். இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி பாஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஷானஹு வ தஆலா சிலபஸ் எல்லாம் தந்துட்டான் நம்ம கையில. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் என்கிற எல்லா சிலபஸ் நம்ம கையில. இப்போ அல்லாஹ் நமக்கு முன்னால் சில கேள்விகள் இருக்கு. இப்படி இருந்தா எப்படி, அப்படி இருந்தா எப்படி, இதுக்கெல்லாம் நாம வாழ்ந்து கொண்டு விடை அளித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி பார்க்கணும், பார்வையால் விடை சொல்றோம். எப்படி பேசணும், பேச்சால் விடை சொல்றோம். எப்படி வியாபாரம் பண்ணணும், வியாபாரம் பண்றதால விடை சொல்றோம். எப்படி தொழணும், தொழுகிறதுனால விடை சொல்றோம். எப்படி நோன்பு வைக்கணும், நோன்பு வைக்கிறதுனால. இது எல்லாமே டெஸ்ட். நாம வாழக்கூடிய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்ம பரீட்சை எழுதிக்கிட்டே தான் இருக்கும். ரிசல்ட் எப்ப? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில. மறுமையில தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரிசல்ட் தரப்போறான். அது வரைக்கும் நாம டெஸ்ட் எழுதிட்டே இருக்கிறோம், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறோம். இது ஒரு சோதனை களம், சோதனை களத்துக்கு உண்டான காலம். இதுல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஹாஜி அப்புறம் பேசிக்கலாம், யா ஹாஜி அப்புறம் பேசிக்கலாம். அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதுல இந்த வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். அந்த வாழ்க்கைக்காக சேமிக்கக்கூடிய சேமிப்புகளைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சேர்க்கக்கூடிய உண்மையான சொத்து அப்படின்னு இனம் காண்றாங்க, நமக்கு அடையாளம் காட்டி தர்றாங்க. அதுல முதன்மையானதுதான் சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான தர்மம். உதாரணத்துக்கு நாம ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்தோம். வயிறு பசியால ஒருத்தர் கஷ்டப்பட்டார், அவருக்கு ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்தோம், அல்லது ஒரு சாப்பாடு பொட்டலை வாங்கி கொடுத்தோம். அவர் சாப்பிட்டார். இது ஒரு உதவிதான், ஒரு சதகா, ஒரு தர்மம். ஆனா இந்த தர்மம் நிரந்தர தர்மமான கிடையாது. அவர் சாப்பிட்டாரு, வயிறு நிறைஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னாரு, நன்மை கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், அது வரைக்கும் ஆளு எந்திரிச்சு நடமாட முடியாம கிடந்தான், படுத்த படுக்கையா இருந்தான், உட்கார்ந்த இடத்துல சொத்துக்கு வழி இல்லாம இருந்தான். நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு ரொம்ப போய் டாஸ்மார்க்குள்ள போயிட்டான். நமக்கு தப்பா? நீ ஏன் சோறு வாங்கி கொடுத்த, நீ சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனாலதான் அவன் டாஸ்மார்க்குள்ள போயிட்டான், இல்லைன்னா பேசாம படுத்து கிடப்பான். அப்படி அல்லாஹ் நம்மளை கேட்பானா? கேட்க மாட்டான். நம்மளுடைய காரியம், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சதோட நமக்கு நன்மை வந்தது, அதோட நமக்கும் அவனுக்கும் முன்னான உறவு முடிஞ்சு போச்சு, பினிஷ். இது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி, ஓடிபி மாதிரி, அந்த டைம்க்கு யூஸ் ஆகும், அவ்வளவுதான். அந்த நன்மை நமக்கு ஸ்ட்ராங் எப்பவும் கிடைக்கும், அந்த நன்மை கிடைச்சிடும். அவனுக்கும் நமக்குமான தொடர்பு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஒரே டைமோட முடிஞ்சிச்சு. இது மாதிரியான சில விஷயங்கள் அப்பப்ப நம்ம எப்போ உதவி செய்யறோமோ அந்த நேரத்துக்குண்டான பலன் கிடைக்கும். அதுக்கு பிறகு பலனை எதிர்பார்க்க முடியாது. பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேன் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோமே, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிற வரை, அதுல இருந்து காத்து வந்துகிட்டே இருக்கிற வரை, நம்ம தொழுகையாளிகள் அதை அனுபவிக்கிற வரைக்கும் நமக்கு சதகா தான், அதுக்குள்ள நன்மை கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா எப்ப ஃபேன் ரிப்பேர் ஆயிடுதோ, அதோட கழட்டி போட்டாங்களோ, புது ஃபேன் வாங்கி கொடுக்க ஆள் ரெடியா இருந்தாரு, உடனே புது ஃபேனை வாங்கி போட்டாங்களோ, நாம ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஃபேனுடைய இது முடிஞ்சு போச்சு, சதகா அதோட முடிஞ்சு போச்சு. இனி அது நமக்கு தொடர்ந்து கிடைக்காது. இப்படி ஒவ்வொன்றும் எவ்வளவு காலம் அப்படின்னா குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அதனுடைய நன்மைகள் கிடைக்கும், அதுக்கு மேல அதனுடைய நன்மைகள் கிடைக்காது. ஆனா சதகத்துல் ஜாரியா அப்படிங்கிறது
நாம் இறந்த பிறகும் நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய சதக்காக்கள். ஒருவேளை ஃபேன் வாங்கி கொடுத்து மௌத்தா போய் அதுக்கப்புறம் 4 வருஷம் ஃபேன் ஓடிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப ஃபேன் சதகத்துல் ஜாரியா தான், 4 வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்மை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்காவில் உயர்தரமானது நீங்க ஒரு கிணறு தோண்டி கொடுக்கிறது, மக்களுக்குண்டான தண்ணீருக்குண்டான ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்கிறது. அந்த கிணத்துல இருந்து எவ்வளவு காலம் வரைக்கும் மக்கள் பயன் பெற்றுக் கொண்டே இருப்பார்களோ அதுல இருந்து உங்களுக்குண்டான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு? கிணறு தூத்து போகாத வரைக்கும், தண்ணி வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம். தண்ணியே வரல, கிணத்துல ஒண்ணுமில்லாம போச்சு, அப்புறம் அதை கொஞ்சம் தூர்வாடணும், அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அப்புறம் தூர் வாடுறதுக்கெல்லாம் வேலையே இல்லாம போச்சு அப்படின்னா அதோட சதக்காவும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அதை தாண்டி போர்வெல், இப்ப எவ்வளவு இடங்கள்ல போர் போட்டு கொடுக்கக்கூடிய, பள்ளிவாசலுக்கு போர் போட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவு இடங்கள்ல அடி பம்பு இன்னும் இருக்கு, வடநாடுகள் எல்லாம் இன்னும் பம்புல தான் தண்ணி குடிக்கிறாங்க, பம்புகள் இருக்கு. அப்ப பம்ப் செட் போட்டு கொடுத்தோம், அதுல இருந்து அவங்க எவ்வளவு காலங்கள் தண்ணி குடிப்பாங்களோ அது வரைக்கும். எப்ப பம்ப் செட்ல தண்ணி வர்றது அந்த ஊத்து நின்று போச்சு, அதுக்கு மேல அதுல தண்ணி வரல, அதோட அந்த சதக்கா முடிஞ்சிடும். இப்படி நாம செய்யக்கூடிய சதக்காக்கள் ஒண்ணு நாம் செஞ்ச உடனே முடியுது, இன்னொன்னு நம்மளுடைய மௌத்து வரைக்கும் கிடைக்குது, இன்னும் சிலது மௌத்துக்கு பிறகு சில காலங்கள் வரைக்கும் வருது. சில சதக்காக்கள் மட்டும்தான் மௌத்துக்கு பிறகு அல்ல, கியாமத் வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய சதக்காக்கள், அது ஸ்டாப்பே ஆகாது. அப்படி என்ன சதக்கா இருக்கு அப்படின்னா அதான் வக்ஃபு. வக்ஃபுகள், வக்ஃபு செய்யப்பட்ட விஷயங்கள் எப்படி அப்படின்னா, அது கியாமத், உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசலுடைய இடத்தை வாங்கி நம்ம வக்ஃபு செஞ்சுட்டோம் அப்படின்னா, பள்ளிவாசலை பொறுத்தவரை கியாமத் வரைக்கும் பள்ளிவாசலாக தான் இருக்கும், பள்ளிவாசல் மண்டபமா மாறாது. பள்ளிவாசலை வேற எப்படியாவும் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. பள்ளிவாசல் கியாமத் வரைக்கும் பள்ளிவாசலாவே தான் இருக்க முடியுமே தவிர எப்படியாவும் எந்த சூழ்நிலைக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் அதை எப்படியாவும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. கியாமத் வரைக்கும் அது பள்ளிவாசலாவே இருக்கும். அந்த பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய எல்லா தொழுகையாளிகளுடைய நன்மைகளும் வஃபாத்தான இறந்து போனவருக்கு சதக்கத்துல் ஜாரியாவா போய்கிட்டே இருக்கும். இதே காலேஜ் மற்றவைகள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சு, ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வக்ஃப் செஞ்சார் ஒரு காலேஜுக்காக, அங்க ஒரு காலேஜ் கட்டணும், அந்த காலேஜ் நடந்துகிட்டு இருந்துச்சு, நிரந்தரமா காலேஜ் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியுமா? எத்தனை காலேஜ் எழுதி மூட்டு போறாங்க, நல்ல காலேஜ் தான். கவரப்பேட்டை எல்லாம் அந்த பக்கம் போனீங்கன்னா வரிசையா ஸ்கூலோட சேர்ந்து காலேஜ், ஸ்கூலோட சேர்ந்து காலேஜ். சமீபத்துல கூட ஒரு ஸ்கூல் அதனுடைய இடத்தோட சேர்த்து விற்பனை அப்படின்னு சொல்லி விளம்பரம் வந்தது. அந்த இடத்துல விற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இடம் கிடைக்காது, அப்படிப்பட்ட இடம். இவ்வளவு நாளா அவன் ஸ்கூல் நடத்திருக்கான், இவ்வளவு நாளா காலேஜ் நடத்திருக்கான், எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான், ஆசை கண்டவன், அவன் எப்படி விற்க முடியுது அப்படின்னா லாஸ், வரல, வித்துலான் இருக்கேன். இப்ப மத்த நீங்க எந்த வக்ஃப் எடுத்து, வக்ஃபனுடைய மத்த வகைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கியாமத் வரைக்கும் நன்மை தரக்கூடியதான்னு சொல்ல முடியாது, எப்பவும் இல்லாம போலாம். ஒரே ஒரு வக்ஃபு கியாமத் வரைக்கும், கியாமத் வரைக்கும், நம்மளுடைய மறுமை வரைக்கும் நமக்கு தொடர்ந்து அது நன்மையை நமக்கு பெற்றுக்கொண்டு தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா அது ஒன்னே ஒண்ணுதான், பள்ளிவாசல் மட்டும்தான். மதரசாக்கள் கூட கிடையாது, மதரசாக்கள் கூட மாறலாம். மதரசா எப்படி வேணாலும் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும்னா சொல்ல முடியாது. ஒரு நல்ல இடத்துல மதரசாவுடைய வந்த உடனே இங்கே அதை மாத்திடுவாங்க, மாத்தின உடனே இதை மண்டபமா மாத்திடுவாங்க, என்னமோ நடக்குது. ஆனா ஒரு பள்ளிவாசல் மட்டும்தான் எந்த மாறுதலுக்கும் உருவாகாம இருக்கக்கூடிய வக்ஃப். சரி, பொதுவாக இந்த வக்ஃபுக்கள் எவ்வளவு முந்திர காலங்கள்ல நடைப்பயணங்கள் அதிகம், பாதசாரிகள் அதிகம், அவங்க தங்குறதுக்காக மடங்கள் கட்டுவாங்க. வர்றவங்க, நடந்து போறவங்க தங்கி ரெஸ்ட் எடுத்து போறதுக்காக மடங்கள் கட்டி வைப்பாங்க. அந்த மடங்கள் அவங்க வந்து இலைப்பாறக்கூடிய அதுக்குண்டான எல்லா நன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி மடங்களை எல்லாம் வக்ஃப் செஞ்ச காலங்கள் உண்டு. என்னென்ன வாய்ப்பு இருக்கோ மக்களுக்கு எப்படியெல்லாம் பலன் தர முடியுமோ மரத்தை வைப்பாங்க. மரம் அவர் வஃபாத்துக்கு பிறகு கூட நல்லல் கொடுக்கும். அந்த மரத்தை வெட்டுற வரைக்கும் அவருக்கு அதனுடைய சதக்காக்கள் போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப முஸ்லிம்கள் ஏன் இந்த மாதிரியான சதக்காக்கள்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா, மறுமை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத நம்பினதுனால. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான்.
மூத்தோட நம்முடைய வாழ்க்கை முடியல. மூத்துக்கு பிறகுதான் நமக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இது நாடகம் தான். இங்க நாம சும்மா நடிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய உண்மையான வாழ்க்கை கபர்ல, வஃபாத்தான பிறகு கபர்ல தான் நல்லவனா இருந்தா நல்லது, கெட்டவனா இருந்தா கெட்டதுன்றதெல்லாம் அங்கதான் ஆரம்பிக்க போகுது. இங்க நல்லவன் கெட்டவனா தோணும், நமக்கு கெட்டவன் நல்லவனா தோணும், எப்படி வேணாலும் இருக்கலாம். உலகம் அப்படிப்பட்டது. அப்ப இந்த மறுமையை நம்புறோம், நமக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நம்புறோம், அந்த வாழ்க்கை தான் உன்னதமானது, உயர்ந்தது நம்புறோம். எனவே அந்த வாழ்க்கைக்காக சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாமே ஒரு காலங்கள்ல அதிகமாக மக்களால் அதிகமான சொத்துக்கள் வக்ஃப் செய்யப்பட்டுச்சு. அந்த வக்ஃப ஒரு விரிவான எண்ணத்தோட முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களை பொறுத்தவரை, பொதுவா நான் இப்ப சொன்னேன்ல, இப்ப பள்ளிவாசல் அப்படின்னா பள்ளிவாசல் தான் நிரந்தர வக்ஃபு. இப்ப நம்ம ஐடியா என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசுல? ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்து நாம ஒரு இடத்த வக்ஃபு செய்யறதா இருந்தா அது பள்ளிவாசலுக்கு தான் வக்ஃபு செய்யும். ஏன்னா அதுதான் கியாமத் வரைக்கும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மற்றதுக்கெல்லாம் சாதாரணமா அப்படிதான் நினைப்போம். மற்றதெல்லாம் செஞ்சா கொஞ்ச நாள்ல போயிடும், இருக்குமோ இருக்காதோ தெரியாது, இதுதான் நிரந்தரமா இருக்கும். அப்ப இதுதான் வேணும்னு நினைக்கணும்ல. ஆனா அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் அப்படி மட்டும் ஒரு சுருங்கிய எண்ணத்தோட செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் பயன் தருமோ அந்தந்த விதத்திலெல்லாம் வக்ஃபு செஞ்சாங்க. சில ஊர்கள்லாம் எடுத்துக்கீங்க, ஒட்டுமொத்த ஊரே வக்ஃபு சொத்தா தான் இருக்கும். ஒட்டுமொத்த ஊரும் வக்ஃபு சொத்தா தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வக்ஃபு தான், அங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலக இடம் வக்ஃபு தான், அங்க இருக்கக்கூடிய ஸ்கூலு வக்ஃபு தான், அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வக்ஃபு தான். ஒட்டுமொத்த ஊரே வக்ஃபு சொத்தா தான் இருக்கும். ரொம்ப தூரம் போக வேணாம், தாங்களுக்கு போங்க, தாங்கள் ஈதுகாக்கு போங்க, அங்கப்பன் ஸ்ட்ரீட் போங்க, மாமூருக்கு, ஈதுகா பள்ளிக்கெல்லாம் எவ்வளவு வக்ஃபு சொத்துக்கள் சொன்னது போனது அதெல்லாம் போக, மீதி சொல்றேன், இருக்கிறது மட்டும் வச்சு பாருங்க எவ்வளவு வக்ஃபு சொத்துக்கள். தாங்கள் எல்லாம் எடுத்துங்க, இன்னைக்கும் வீடுகள் இருக்கு, வெறும் தரவாடாக கொடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு தரவாடாக கொடுத்து இன்னைக்கும் வெறும் பெரும் சந்தோஷமா வாழக்கூடிய விஷயங்கள். ஏன் கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச வக்ஃபு. எப்படி வக்ஃபு செஞ்சாங்க தெரியுமா? அடுத்தவங்க முஸ்லிம்கள் மட்டும் பார்க்கல, யாரும் சிரமப்படக்கூடாது. இப்ப பொதுவான ஸ்தாபனங்கள், இப்போ ஹாஸ்பிட்டல் வக்ஃபு செஞ்சாங்க, இடத்த வக்ஃபு செஞ்சாங்க, பில்டிங்ஸ் கட்டி கொடுத்தாங்க, பேருந்து நிலையங்கள். எங்க ஊர் பக்கம்லாம் பஸ் ஸ்டாண்டே வக்ஃபுடைய சொத்து தான், வக்ஃபு சொத்துல தான் அரசாங்கத்தினுடைய பஸ் ஸ்டாண்டே இருக்கு. அப்ப பஸ் ஸ்டாண்டை வக்ஃபு செஞ்சாங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பொது நலன் கருதி, எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படட்டும், முஸ்லிம்கள் மட்டுமல்லாம எல்லோருக்குமாக பயன்படணும் என்ற எண்ணத்திலேயே வக்ஃபு செஞ்சாங்க. சில விஷயங்களை இஸ்லாத்துக்கு மட்டும், முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று வக்ஃபு செய்யப்பட்டது. வெறுமனே வக்ஃபு முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று வக்ஃபு செய்யப்படல. ரெண்டுமே இருக்கு, இன்னைக்கு இருக்கு. வக்ஃபுடைய சட்டத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, வாக்கிஃப், அதாவது வக்ஃபு செய்யக்கூடியவர், அவர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் அந்த வக்ஃபு சொத்தை பயன்படுத்தணுமே தவிர அவருடைய சொல்ல மீறி வக்ஃபு சொத்தை பயன்படுத்தக்கூடாது. இது பள்ளிவாசலுக்கு அப்படின்னு ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிட்டாருன்னா பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வக்ஃபு செய்ய முடியுமே தவிர அந்த இடத்துல மண்டபத்தை கட்ட முடியாது. இது மண்டபத்துக்குன்னு ஒரு இடத்த வக்ஃபு செஞ்சா மண்டபம் தான் கட்டணும். அவர் சொல்லியிருக்காரு, நான் மண்டபத்துக்காக தான் தர்றேன், நீங்க மண்டபத்துக்கு. பொதுவாவே நியதி அப்படித்தான். ஏதாவது ஒண்ணுக்காக பைத்துல் மாலுக்கோ அல்லது மதரசாக்கோ கொண்டு போய் காசு கொடுக்கணும்னு வச்சுக்கீங்க, நாங்க இதுல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காசு கொடுத்தா சாப்பாடு தான் ஆக்கி கொடுக்கணும். நம்ம என்ன நியத், பிரியாணி தான் போடணும் நியத்துல நம்ம கொடுத்துட்டோம், பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தோம், பிரியாணி தான் போடணும், நீச்சல் போடக்கூடாது. நம்ம என்ன நியத்துல அதை செய்யறோமோ அதைத்தான், அதான் அமானிதம் சொல்றது. நம்ம அவங்கள்ட்ட அமானிதமா வாங்கி பயன்படுத்துறோம். இப்ப என்ன சொல்லி கொடுக்கப்படுதோ அதையே பயன்படுத்து. இல்ல நேத்து தான் பிரியாணி போட்டிருக்கு, தொடர்ந்து 4 நாள் அதுவும் இதுவுமா போய்கிட்டு இருக்கு, சரி வராது, மீன் சால்லாம் போட்டுக்கலாம், நல்ல மீனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நாம கொடுக்குறவங்கள்ட்ட கேட்கணும், மீன் சால்லாம் போட்டுக்குவா, நல்ல மீனா வாங்கி போடவா, இந்த ரேட்டுக்கு நல்ல செய்யவா. அவங்க சரின்னு சொன்னாதான் செய்யணுமே தவிர இல்ல பிரியாணி தான் போடணும்னா பிரியாணி தான் போடணும். அதே மாதிரிதான் வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை வாக்கிஃப் எந்த நியத்தில் அதை சொல்றாரோ அந்த நியத்துல தான் செய்யணும். 2 விதமான வக்ஃபுகளை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. ஒண்ணு, முழுக்க முழுக்க லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செஞ்சிடுறது. அதுல வாக்கிஃப் இவருக்கோ அல்லது இவருடைய உறவுகளுக்கோ யாருக்கும் எந்த பங்கும் இருக்காது. இன்னொன்னு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க,
ஹைபருடைய யுத்தத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குது, ஒரு சொத்து கிடைக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னி அஸபத்து அர்தன் பி ஹைபர் லம் அஸப் மாலன் கத்து ஹுவ அன்ஃபஸு இன்தி மின்ஹு. இதுவரைக்கும் என்கிட்ட அப்படி ஒரு சொத்து இல்ல. என்கிட்ட இருக்கக்கூடிய இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லயே உயர்தரமான சொத்து அப்படின்னா இடம், லேண்டு. லேண்ட் அப்படின்னு சொன்னா அது ஹைபர்ல எனக்கு கிடைச்ச அந்த பூமி தான், அந்த இடம் தான். அந்த இடம் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய உயர்தரமான இடம். ஃபமா தஅமுருனி பிஹி, யா ரசூலல்லாஹ் நான் அந்த இடத்தை எப்படி பயன்படுத்தட்டும் அப்படின்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க. அப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷிஅத ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா. நீ நாடினால் அதனுடைய அசல, பூமியினுடைய அசல உனக்கு சொந்தமாக்கிக்க. வ தஸத்தக்த பிஹா, அதிலிருந்து எது லாபமாக கிடைக்குதோ அதை சதகாத் செய். அதாவது பூமி உன் பேர்ல இருக்கட்டும், பூமி உன் பேர்ல இருக்கட்டும், அதிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல் அல்லது அதுல பில்டிங் கட்டி இருக்கும், அதுல வரக்கூடிய வருமானம், இந்த விளைச்சல் வருமானத்தை எல்லாம் சதக்கா, இதை நான் தொடமாட்டேன், இது முழுக்க முழுக்க சதக்காவுக்கு உள்ளது. அப்படி நீ என்ன செஞ்சீங்க, அப்படி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னாங்க. ஆனா ஃபதஸத்தக பிஹா உமர் அன்னஹு லா யுபாஉ அஸலுஹா வலா துபாஉ வலா தூரசு வலா தூஹபு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுக்கு ஹைபர்ல கிடைச்ச அந்த இடத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. வக்ஃப் செஞ்சுட்டு எப்படி வக்ஃப் செஞ்சாங்கன்னா, இந்த இடத்தை இனி யாரும் எதற்காக வேண்டியும் விற்க கூடாது, விற்க முடியாது. வலா தூரசு, என்னுடைய வராசத்தை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி யாரும் இந்த சொத்துக்காக வராசத்து கேட்க முடியாது, யாருக்கு இந்த சொத்து சொந்தமாகாது. வலா தூஹபு, இதை வேற யாருக்கும் கிஃப்டாக கொடுப்பதும் கூடாது. இதை கொடுத்துட்டா அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டா, இது செய்யப்பட்ட இந்த இடத்துல நான் என்ன சொல்றேனோ அதன்படி இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை இது இந்த காரியங்களுக்காக பயன்படுத்துங்க, அவ்வளவுதான். இந்த இடம் லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செஞ்சுட்டேன். இதை என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலேயும் விற்பனை செய்யவும் கூடாது, அல்லது யாருக்கு கிஃப்ட் கொடுக்கவும் கூடாது, என்னுடைய வாரிசுகள் இதற்கு சொந்தம் கொண்டாடவும் முடியாது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி, ஃபதஸத்தக பிஹா உமர் ஃபில் ஃபுகராஇ வ ஃபில் குர்பா வ ஃபில் ரிகாபி வ ஃபீ சபீலில்லாஹ் வ பினிஸ் சபீல் வல் லைஃப். யார் யாருக்கெல்லாம் இதனுடைய வேல்யூல இருந்து, இதனுடைய லாபத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் செலவு செய்யணுங்கிற பட்டியலையும் அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்துட்டாங்க. இவங்க காரியத்துக்காக, இந்த விஷயங்களுக்காக இதுல இருந்து வர்ற வருமானத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் வக்ஃப் அதுல இருந்து தான் ஆரம்பித்தது. அப்ப வக்ஃபனுடைய சொத்தை இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் யார் வக்ஃப் செஞ்சாலும் சரி, லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டா அந்த வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தை எந்த காலத்திலேயும் யாரும் என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. அந்த அவங்களுடைய குடும்பமே நினைச்சாலும் சரி, அதை வேற யாருக்காக வேண்டி கிஃப்டா கொடுக்கவும் முடியாது. அவங்க குடும்பத்துல யாரும் அதை சொந்தம் கொண்டாடவும் முடியாது. இது எங்க அத்தா சொத்து, எங்க அத்தா வக்ஃப் செஞ்சது, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிர்வாகிகளா இருக்கலாம், அவர் அப்பவே வக்ஃப் செய்யும் போதே நாம சொல்லலாம், இந்த இடத்த நான் வக்ஃப் செய்யறேன், இந்த இடத்துல இந்த காரியம் நடைபெறணும், இந்த ட்ரஸ்ட் இருக்கணும், இந்த ட்ரஸ்டுக்கு நான் மௌத்தா போற வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன், எனக்கு பின்னாடி என் மகன், என் பேரன், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அல்லது இப்படிப்பட்டவங்க உலமாக்கள் தான் இருக்கணும், ஆலிம்கள் தான், இப்படி ஏதாவது நிபந்தனைகள் வாக்கிஃப் யார் வக்ஃப் செய்யறாரோ அவருக்கு உரிமை இருக்கு, சொல்லலாம், தப்பில்லை, அதுல எந்த தப்பும் கிடையாது, அனுபவிக்க தான் கூடாது. இன்னும் சொல்ல போனா இப்படி கூட வக்ஃப் செய்யலாம், இந்த சொத்து இதிலிருந்து வர்ற வருமானத்தை இவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, இதுல 10% அல்லது 20% என் குடும்பத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லலாம், ஜாயிஸ். அவர் வக்ஃப் செய்யும் போதே என்னுடைய வராசத்துக்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ள சொந்தம் கொண்டாட முடியாது. இதுல வர்ற லாபத்துல இவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்றேன்ல, பள்ளிவாசல் கொடுங்க, மதரசா கொடுங்க, ஏழைகள் கொடுங்க, இப்னு சபீலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றேன்ல, இதே மாதிரி என் குடும்பத்துக்கும் 10% போகணும், 20% போகணும் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், வக்ஃப் செய்யலாம்.
அப்ப என்ன செய்ய முடியாது, அந்த குடும்பத்தவர்கள் அந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாதே தவிர அதை பயன்படுத்த முடியும். பயன்படுத்துறதுல எந்த தப்பும் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயம். அதனாலதான் வாக்கிஃபினுடைய நிய்யத் அறியப்படணும்னு எல்லா கிதாபுகளையும் சொல்லப்படுது. நமக்கு முன்னாடி வக்ஃப் செஞ்சாங்க, வக்ஃப் செஞ்சது யாருன்னு தெரியாத இடங்கள்லாம் இருக்கு. வக்ஃப் யார் செஞ்சான்னு கூட தெரியாது. யார் செஞ்சான்னே தெரியாதுன்னு இருக்கும்போது எதுக்காக செஞ்சாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? வக்ஃப் செஞ்ச இடத்த யார் செஞ்சாங்கன்னே தெரியல. ஆனா இது வக்ஃப் சொத்து, வக்ஃப் இடம் அப்படின்றது மட்டும் தெரியுது. பள்ளிவாசல் வக்ஃப், பள்ளிவாசலுடைய இடங்கள் தான் இது எல்லாமே. இது எல்லாமே வக்ஃபுடைய இடம். யார் செஞ்சான்றதுக்கு முறையான பத்திரங்களோ முறையான விஷயங்களோ இல்ல என்கிற போது என்ன செய்யணும்? கம்பல்சரி அந்த காலத்தினுடைய காவியாக இருக்கக்கூடியவர் அந்த இடங்களை எடுத்து அந்த இடங்களை கண்காணிச்சு அந்த இடங்களை இது இதற்குத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு காதி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப உள்ள பிரச்சனைகள் அதுதான். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த திருத்த சட்டத்துல கம்பல்சரி எல்லாமே பதிவு செய்யப்பட்ட இடங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஷரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டோம் அப்படின்னா பல வக்ஃபினுடைய இடங்களுக்கு இடங்கள் கிடையாது. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெரியபாளையம் ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி, பெரியபாளையத்துக்கு முன்னாடி பெரியபாளையம் கோயில், ஒரு கோயில், பிரபலமான ஒரு கோயில். அந்த கோயில் பக்கத்துல ஒரு பழைய காலத்து சின்னதா ஒரு பள்ளிவாசல். அந்த இடத்துக்கு பேரு எல்லாபுரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் அல்லாவுடைய கிருபையில அல்ஃபத்து ட்ரஸ்டின் மூலமாக, அய்யூப் அஜர் மூலமாக ஒரு சந்தர்ப்பத்துல அந்த இடத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்தா அது வக்ஃப் சொத்து. அந்த இடத்துக்கு பேரு அல்லாபுரம். எல்லாபுரம் இல்ல, அது அல்லாபுரம். அந்த பெரியபாளையத்தினுடைய கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமானது. இந்த பள்ளிவாசலுடைய வக்ஃபோர்டு இடம் தான் அது முழுக்க. இத கவனிக்காம கேட்காம இருந்ததுனால அல்லாபுரம்ன்றதா முஸ்லீம் வந்துருவான்றதுனால அதை எல்லாபுரமா மாத்தி இன்னொரு இடம் எல்லாபுரம்ன்ற பேர்லயே அது இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில அதை மீட்டெடுத்து பள்ளிவாசலையும் அதுக்கு பின்னாடி இருந்த சொத்துக்களையும் அதுக்காக மீட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை போராட்டங்கள் நடத்துறது, எதிர்த்து பேச, இதெல்லாம் இருக்க வேண்டியதான், ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா சரியான முறையான வேலை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எதுவுமே இப்போ உருவாகக்கூடிய எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, அந்த பள்ளிவாசலுக்கு உண்டான முழுமையான அரசாங்க பிடிவின் உண்டான எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா இனிவரும் காலங்கள் ரொம்ப மோசமானது. பல பள்ளிவாசல்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அடிக்கடி சொல்றோம், நம்முடைய வீட்டையே மற்ற இடத்துல கட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வீட்டை போய் அடுத்த இடத்துல கட்டலாமா? ஒரு புறம்போக்கு இடம் சொல்றாங்க, ஒண்ணுமில்லாத இடம் சொல்றாங்க, சொந்தம் இல்லாத இடம். அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டி வச்சு நம்ம சொந்தம் பண்றோம். நம்ம பணத்தை கொடுத்து நம்ம காசை கொடுத்து அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல் இடத்தை வாங்கி நம்ம பள்ளிவாசல் கட்டுறதுதான முறை. அடுத்தவன் இடத்துலயும் பட்டா இல்லாத இடத்துலயும் நாம போய் உட்கார்ந்துட்டு நாமளே உட்கார மாட்டோமே, அப்ப அல்லாஹ் கொண்டு போய் உட்கார வைக்கலாமா? அல்லாஹ்வுடைய வீட்டை அப்படிப்பட்ட இடத்துல கட்டலாமா? நாளைக்கு அதை இடிக்க வரும்போது பிரச்சனைகள் ஏற்படுது, அதை இடிக்க வரும்போது பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே எதனால? நாம சரியா இல்லாதனால தானே. அப்ப வக்ஃபுடைய சொத்துக்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்கள் அடையாளம் காணப்படணும். இரண்டாவது, முறையாக அது பதிவுகள் செய்யப்படணும். இன்னும் முக்கியமான விஷயம், வக்ஃபு ஒரு காலத்துல சர்வசாதாரணமா எல்லாமே குடும்பத்துக்கு வக்ஃப் செய்வாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்ப வக்ஃப் செய்யற பழக்கமும் குறைஞ்சு போச்சு. எதனால குறைஞ்சது அப்படின்னா, அந்த வக்ஃபில் ஏற்பட்ட மோசமான விளைவுகள். ஆளுக்கு திங்க ஆரம்பிச்சாங்க. மன்னடியிலே நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் வக்ஃப் சொத்தை தின்றுட்டு இருக்கக்கூடிய பெரும் முதலைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய சொத்துல கை வச்சாலும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கலாம், நேத்து அவங்க நல்லா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து நல்லா இருக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நிச்சயம் அல்லாஹ் உலகத்திலேயே தண்டிப்பான் அல்லாஹ்வுடைய சொத்துல கை வச்சு. நம்ம சொத்துல ஒரு இன்ச்சு போனா என்ன பாடுபடுறோம், என்ன கூத்து அடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொத்தை அபகரிச்சா அல்லாஹ் சும்மா விடுவானா? எதுக்காக பள்ளிவாசல் சுத்தி இருக்கிற இடத்த வக்ஃப் செஞ்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ரொம்ப நல்ல யோசிச்சிருக்காங்க, விசாலமா யோசிச்சிருக்காங்க. பள்ளிவாசலை சுத்தி முஸ்லிம்கள் தான் இருக்கணும், இருந்தாதான் பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு. இல்லாம மத்தவன் யாராவது வந்தா பள்ளிவாசலுக்கு இடையூறு. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு பள்ளிவாசலை கெட்டினா வெறுமனே அந்த பள்ளிவாசலோட விடாம அந்த பள்ளிவாசல் இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செஞ்சாங்க.
வக்ஃப் செஞ்சு இந்த இடங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படணும். ஏழைகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு கூட எதுலையுமே இருக்காது, ஏழைகளுக்கு கொடுக்கப்படணும். எவ்வளவு ஏழைகள் இருக்காங்களோ அந்த ஏழைகளுக்கு ஒரு மறுவாழ்வாகவும் அது அமையணும், பள்ளிவாசலுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும். இதுதான் மெயின். ஆனா அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு பெரும் பெரும் முதலைகளும் பெரிய ஆளுங்களும் தான் அந்த இடத்துல வக்ஃபுடைய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஏழைகள் பாவம் இன்னைக்கும் நடு ரோட்ல தான் நிற்கிறாங்க. உண்மையான ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வக்ஃப் இடத்தை முதல்ல காலி பண்ணணும். இஷ்டத்துக்கு 4 மாடி 5 மாடி கட்டிட்டு சந்தோஷமா ஒரு மாடியில தான் வாழ்றது, 4 மாடியில வாடகை வாங்கிறது, எல்லாத்தையும் வாங்கிட்டு பள்ளிவாசலுக்கு 50 ரூபா தர வாடகை. பள்ளிவாசல் பிச்சை போடுற மாதிரி இருக்கு. பள்ளிவாசலுக்கு வக்ஃபுடைய சொத்து கொடுக்குறாங்களே, தர வாடகை கொடுக்குறாங்க, அது பிச்சை போடுறத விட மோசமா இருக்கும். அந்த காசை ஒரு பிச்சைக்கார்ட்ட கொடுத்தா கூட வாங்க மாட்டான். ஆனா நம்ம வக்ஃபு சொத்தை அவ்வளவு கேவலமா நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா எவனோ ஒருத்தன் பறிக்க வர்றானோ ஊன் கத்துறமே, இதுக்கு காரணமா இருந்ததே நாம தான்ன்றத உணர்ந்தமா? எப்ப இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது? வக்ஃபோர்டுன்னு ஒண்ணு எப்ப தேவைப்பட்டுச்சு, எப்ப வக்ஃபுடைய சொத்துக்கள் அடுத்தவர்களால் கபலீகரம் செய்யப்பட்டுச்சோ, முறையாக பேணப்படாம போச்சோ, அப்ப வக்ஃபோர்டுன்னு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. இப்ப அந்த வக்ஃபோர்டுல திருத்தம் கொண்டு வருவதற்காக இந்த அரசு, ஏன்னா பெரிய சொத்து, இஷ்டத்துக்கு சொத்து இருக்கு, அதை கண்ணை உறுத்துது, அதுக்காக பண்ணலாம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, உண்மையான முஸ்லிம்களாக இருந்தா, நம்மள்கிட்ட வக்ஃபுடைய சொத்துக்கள் பெரிய இடங்கள் இருந்தா, தயவு செய்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு மற்றவைகளை ஏழை முஸ்லிம்களுக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவங்க பயன்படுத்துறதுக்காக அதை காலி பண்ணணும், அதை விடணும். இரண்டாவது, இந்த வக்ஃபுடைய சொத்தின் மூலமாக பள்ளிவாசலுக்கு எவ்வளவு வருமானத்தை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உண்டான பள்ளிவாசலுக்கு நியாயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அநியாயத்துக்கு 50 ரூபா 100 ரூபாய் கொடுக்கறது இடத்துக்கு உண்டான இதா? அப்ப அந்த நியாய அடிப்படையில் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையிலான ரேட், அதுக்குண்டான இது நிர்ணயம் செய்யப்படும். எந்த சந்தர்ப்பத்திலையும் வக்ஃபு சொத்தை விற்க கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு பள்ளிவாசலுடைய, நீங்க சாதாரணமா எந்த பள்ளிவாசல் நிர்வாகியும் சண்டை போட மாட்டாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு நான் நிர்வாகியா வரணும்னு எந்த சண்டையுமே இருக்காது. ஆனா வக்ஃபோர்டு பள்ளிகள்ல பாருங்க, வக்ஃபோர்டு பள்ளிகள்ல நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் போது போலீஸ் போர்ஸ் இறக்கி போலீஸினுடைய பாதுகாப்போட அடிதடி நடக்காம பாதுகாத்து தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்? என்ன காரணம்? புழங்குது, அதான் காரணம். எல்லாமே அல்லாஹ் காப்பாற்றணும். நல்லெண்ணத்தோட அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர்றவங்களை விட கெட்ட எண்ணத்தோட வர்றவன் அதிகமாயிட்டான். இப்ப இவங்க தலைவர் செயலாளர் இவங்க முடிவு பண்ணி இவங்க ஒரு தீர்மானம் போட்டு இந்த இடத்த சும்மாவே கிடக்குது, இது அவருக்கு நாம வித்துடலாம் அப்படின்னு இவனே முடிவு பண்ணி வித்துடுறான். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? இந்த நிர்வாகத்துக்கு யார் கொடுத்தா? இந்த தலைவருக்கு இந்த வக்ஃபு சொத்தை விற்கிறதுக்குண்டான நிர்வாகத்தை கொடுத்தது யார்? எல்லா காலத்திலேயும் கியாமத் வரைக்கும் விற்கப்படக்கூடாத சொத்து அது. அதை விற்பனை செய்வதற்குண்டான அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஒரு பள்ளிவாசலுக்காக, இங்க பள்ளிவாசல் தான் நடக்கணும், தொழுகை தான் நடக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல செய்யப்பட்ட ஒரு வக்ஃப, இல்ல இடிச்சிட்டு பழைய பில்டிங் ஆயிடுச்சு, சரி இடி, திரும்ப பில்டிங் கட்டு, தப்பில்ல, ஆனா அங்க தொழுகை தான் நடக்கணும். ஆனா கீழே மண்டபம், மேல பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு வருமானம் இல்ல, அதனால இதுல இருந்துதான் எடுத்து பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, வருமானத்தை செய்ய வேண்டியது இருக்கு. வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? எங்கெங்கெல்லாமோ போய் எதுக்கெல்லாமோ இந்த சமுதாயம் எப்படியெல்லாமோ காசை வீணாக்குது, விரயம் பண்ணுது. நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய மஹல்லா, நம்மளுடைய எல்லா நல்லது கெட்டதுல பங்கெடுக்கக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? என்ன செஞ்சோம்? வெக்க வேணாம், அசிங்கமா இருக்க கூடாதா? நாம செய்யணும், நம்முடைய பள்ளிக்கு நாம செய்யணுமே தவிர, பள்ளிக்கு வருமானம் இல்லைங்கிறதுனால ஒரு பள்ளிக்கு வக்ஃப் செய்யப்பட்ட இடத்துல மண்டபத்தை கட்டுறதுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்தது யாரு? யார் தந்தா? அப்ப எந்த சூழ்நிலையிலேயும் என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் விற்கப்படக்கூடாது. இல்ல ரொம்ப இடம் இருக்கு, இந்த இடத்த பள்ளிவாசலுக்கு போதும், மீதி இடம்லாம் சும்மாதான் இருக்கு, அந்த இடத்த வித்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல பண்ண செய்யவே கூடாது. வாக்கிஃப் என்ன நிய்யத்துல, அவர் எந்த நிய்யத்துல தந்தாரோ அந்த நிய்யத்துலதான் செய்யப்படும். அதனாலதான் நிய்யத் செய்யும் போது கொஞ்சம் விசாலமாவும் செஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கீங்க, வாங்கி கொடுக்குறவர் ஒருத்தர் தான் குடிதல் நீர் குடிக்கிறதுக்குன்ற நிய்யத்துல வக்ஃப் செய்யறார். இதே நான் குடிக்கிறதுக்கு ஒப்படைச்சிட்டேன்,
அந்த குடி தண்ணீர்ல கிளாஸ கழுகி ஊத்துறோம்ல, ஹராம், தப்பு. அல்லாஹ் கேள்வி கேட்பான். இத வக்ஃப முறையாக பயன்படுத்தலன்னு அர்த்தம். முறையாக அதனால வாக்கிப் என்ன செய்யணும்? பரவாயில்ல, தண்ணி குடிக்கட்டும், கிளாஸுகள் ஒன்னாலும் பரவாயில்ல, நியத் வைக்கணும். அப்பதான் பின்னாடி வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நியத் செஞ்சு பணத்துல வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அதுல கிளாஸ கழுவுனா தப்புதான். கிளாஸ் ஹவுஸ் தண்ணியில போய் கழுவிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு வக்ஃபுக்குண்டான முறைகள் பேணப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளே வக்ஃபுடைய விஷயங்களை, சட்டங்களை, வக்ஃபுக்குண்டான மதிப்பை நாமளே கொடுக்கலன்னா எவனோ வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அவன் எப்படி மதிப்பான்? இப்ப நம்மளுடைய முதல் தவறு நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய சமுதாயம் வக்ஃபு சொத்து கிடைச்சா போதும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே தவிர, நவுதுபில்லா, இது அவர் என்ன நியத்துல செஞ்சாரு, அந்த நியத்து பரிபூர்ணமாகதான். வக்ஃபுடைய சொத்துக்கள்ல ஃபுல்லா பெரும் பெரும் பில்டிங்கோட சந்தோஷமா வாழ்றாங்களே, கஷ்டப்படுறவங்க எல்லாம் இன்னும் ரோட்லயே நிக்கிறாங்களா? அதை பத்தி யாராவது யோசிச்சாங்களா? அவங்களுக்காக தானே கட்டப்பட்டது, அவங்களுக்காக தானே வக்ஃப் செய்யப்பட்ட இடம் அது. ஏழைகளுக்கு ஏழைகளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே வக்ஃப் செய்யப்பட்டது. இப்ப எவ்வளவு முடியுமோ ஒத்தனால முடியுது, பணம் இருக்கு, அதிகமா பேசி அதிகமா ஏலத்தை ஏத்தி விட்டு திரும்ப 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 ஒவ்வொரு இடத்தையும் அவரே தான் வாங்கிட்டு இருக்கிறாரு தவிர வேற யாருமே அங்க போக முடியாது. ஒரு ஏரியாலேயே அவர் தான் மூழ்கி வச்சிருக்கிறார், அவர் தான் பிடிச்சி வச்சிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப மோசமான. இந்த பொதுவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஒழுங்கா சட்டத்தை மதிச்சு நடந்துக்கலன்னு சொன்னா அநியாயக்கார அரசன் உங்கள் மீது சாட்டப்படுவான். இது ஹதீஸ். நீங்க சட்டத்தை ஒழுங்கா பேணலன்னு சொன்னா அநியாயக்கார அரசன் உங்கள் மீது அதான் நடக்குது. நாம ஒழுங்கா இல்லாததனுடைய விளைவு எவனோ வந்து எதுக்கோ சட்டம் சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துல கூட ஒண்ணு மாவட்ட ரீதியாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுமதி, இந்துக்கள் அதுல 2 பேர் கம்பல்சரி வக்ஃப் போர்டுல இருக்கணும், வக்ஃப் போர்டுல இருக்கக்கூடியவர்கள் பெண்களில் 2 அதிகாரிகள் இருக்கணும். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போகல, அது தவறு. அது நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியதும் அவசியம், அதை மாற்ற வேண்டியதும் அவசியம். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, வக்ஃபு திருத்த சட்டம் அவன் கொண்டு வந்தா வக்ஃபு பாதுகாப்பு சட்டத்தை நாம கொண்டு வரணும். இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை அந்தந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகங்கள், எந்தெந்த பள்ளிக்கு உட்பட்டு வக்ஃபுடைய இடங்கள் இருக்கோ அந்தந்த பள்ளியினுடைய நிர்வாகங்கள் அந்த சொத்துக்களை முறையாக பராமரிப்பதற்கு, முறையாக பயன்படுத்துவதற்கு, முறையாக அது என்ன நிய்யத்தில் அது வக்ஃபு செய்யப்பட்டதோ அந்த நிய்யத்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, நிறைவேறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அது மாதிரியான வாய்ப்புகளை ஒவ்வொரு நிர்வாகமும் செய்ய முடிவு செய்யணும். இது நமக்கு நாமே செய்ய வேண்டிய அவசியமான விஷயங்கள். இதை நாம முறைப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், பிரச்சனை கோர்ட்டுக்கு போகாது, பிரச்சனை பள்ளிவாசல்ல முடிஞ்சிடும், பிரச்சனை பண்றதுக்கு ஆள் இருக்காது. எப்ப பிரச்சனை வருது, இன்னொருத்தன் அபகரிச்சுட்டாங்க போதால பிரச்சனை வருது. நீங்க நினைக்கலாம் நம்ம தான் பரவாயில்ல, எவனோ அனுபவிச்சுட்டு போறான், அதுக்கு நம்மளால அனுபவிச்சா என்ன? சில பேர் அப்படி வக்ஃபு சொத்தை, அம்பானி வீடு கட்டியிருக்கான் மும்பைல, அவன் அதை பண்ணியிருக்கான், இவன் இதை பண்ணிருக்கான், எவனோ அனுபவிச்சுட்டு இருக்கிறான், அதுக்கு நம்மால அனுபவிச்சா என்ன? முறையானதல்ல. அவன் அனுபவிக்கிறது தப்பு அப்படின்னா நம்மால் அனுபவிக்கிறது தப்பு தானே. கந்தசாமி தண்ணி அடிச்சா ஹராமு, அப்துல்லா தண்ணி அடிச்சா ஹலாலா? கந்தசாமி தண்ணி அடிச்சுட்டான், ஹரா, ஐயோ தண்ணி அடிச்சுட்டான், சரி. அப்துல்லா தண்ணி அடிச்சு, அப்துல்லா தானே வீடு போறான்னு சொல்லுவோம். அவன் செய்யறது தப்புன்னா நம்மால் செஞ்சா, இன்னும் சொல்ல போனா நம்மால் செஞ்சா மோசமான தப்பு. ஏன்? அவனுக்கு சட்ட திட்டங்கள் தெரியும், இது என்னன்ற விஷயங்கள் தெரியும். அப்ப நாம தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும். நம்முடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு வக்ஃப நம்முடைய இதுக்கு பின்னாடி, நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நமக்கு நல்லமல்கள் வர்ற மாதிரி, நன்மைகள் வந்து சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். அதுக்கு முன்னாடி போயிட்டா நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக அமையும். அந்த நல்ல எண்ணத்துலதான் முன்னோர்கள் வக்ஃபு செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய வக்ஃபுடைய எண்ணங்களை கபூல் செய்து வக்ஃபுடைய சொத்துக்களை அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. எல்லா வக்ஃபுடைய சொத்துக்களும் அவரவர் என்னென்ன எண்ணங்களில், நிய்யத்துகளில், ஹலாலான எண்ணங்களில் செய்தார்களோ அந்த ஹலாலான எண்ணப்படி வக்ஃபுடைய சொத்துக்கள் மீட்கப்படுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துணை புரிவானாக.
அதற்கு நாம் வாழுகிற காலத்தில் அல்லாஹ் நம்மை பயன்படுத்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.